வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயந்தான். ரொம்ப ஹெல்தியான ஒரு இது பாதாம் கீர். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மரில் அதுவும் நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணி சாப்பிட்டோன்னா, ஒன்ஸ் இன் அ வைல் என்ன ஒரு 50 கிராம் பாதாம் வாங்கி 1 லிட்டர் பாலை போட்டு பண்ணோன்னா கூட நன்னா வரும். அது ஜாஸ்தியெலாம் வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50 கிராம்ஸ் தான் நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். 1 லிட்டர் பால் தான் வச்சுருக்கேன். 50 கிராம்ஸ் போகும் கண்டிப்பாக. 50 கிராம் ஒன்றும் ஜாஸ்தி இருக்காது. ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், நீங்களாமும் சாப்பிட்லாம். பாதாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஆனால் நம்ம அதில் சேர்க்குற சர்க்கரை நமக்கு ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டால் அது ஹெல்தி இல்லை தான். பட் அது இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ நம்ம இந்த பாதாம் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் அடுப்பில் ஏற்றிடலாம். இது காயட்டும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதை எப்படி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரின்னு காமிக்கிறதுக்கோசரம் இது கொதிக்கிற வெந்நீரில் இதை போட்டு வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் அதை போட்டேனாலே போகிறோம். இப்போ இதுக்குள்ளே கைவிட முடியாது, விட்டேன். இப்படி பண்ணேன்னா உடனே வந்துடும். 5 to 10 மினிட்ஸ்க்கு மேலே போடாதீங்க. எடுத்து ஸ்பூனால் எடுத்து உரிச்சிட்டு திருப்பி அதை வெந்நீரில் போட்டுருங்கோ. ஒன்றுமே வேண்டாம், இப்படி பண்ணாலே வந்துடும். ரொம்ப நாள் ஊறிடுத்துன்னா அது தோலி பாதாமோடு ஒட்டின்னுடும். அப்புறம் நமக்கு நகைக்கண்ணெல்லாம் வலிக்கும் உரிச்சு எடுக்கிறதுக்குள்ள. நல்ல கொதிக்கிற வெந்நீரில் தளன்னு தலைக்கிற வெந்நீரை பாதாமில் விட்டு உரிச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஸ்பூனால் ஒரு பருப்பாக எடுத்து இப்படி பண்ணினேன்னா உறிஞ்சு போயிடும். தோலை உரிச்சிட்டு திருப்பி ஒரு அரை மணி இந்த மாதிரி வெந்நீர்லேயே அதை சோக் பண்ணி வைங்கோ. பால் காஞ்சின்னு இருக்கு. இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இதுலேயும் பால் விட்டு அரைக்கிறேன்னா அரைக்கலாம், இல்லை நாங்கள் தண்ணி விட்டு அரைச்சிக்கிறோம் அப்படின்னா அது உங்கள் சௌரியம். ஃபஸ்ட்டு முதல்ல பொடிச்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நல்லா வெண்ணெய் மாதிரி அரைஞ்சிடுத்து. ஒரு ஏன்னா நன்னா ஊறினாதான் இந்த மாதிரி அரைப்படும். ஊறலைன்னா பருப்பாக இருக்கும் அங்கங்கே, நீங்கள் எவ்வளோ நாழி அரைச்சாலும். அதனால் நீங்கள் வெந்நீரில் போட்டு உரிச்சிட்டு திருப்பி வெந்நீர்லேயே போட்டு ஊற விட்டுருங்கோ. அரை மணி 3/4 மணி அப்புறமா அரைச்சேன்னா ஜம்முன்னு வந்துடும். இந்த மாதிரி பால் காயட்டும், அதுக்கப்புறம் இதை எடுத்து கொட்டலாம். இதில் பால் நல்லா பொங்கிட்டு அடுப்பை சின்னது பண்ணிக்கலாம். இதில் இந்த குங்குமப்பூ போடணும். இந்த அரைச்ச பாதாம் விழுத இதில் விடலாம். இப்போ அந்த பாதாம் விழுதோடு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போடணும். இது ஒரு பொங்கல் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி சர்க்கரையை ஆட் பண்ணலாம். நம்ம சர்க்கரை பசத்திக்கு நான் ஒரு 100 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு கப், சின்ன கப்பால் ஒரு கப்பு. உங்கள் சௌரியம். உங்களுக்கு இதுக்கு மேலே ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்ல ஸ்வீட்டோடு இருக்கிறதுனா ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட வரைக்கும் ஆட் பண்ணலாம். பாதாமோடையும் கொதிக்கிறது அரைச்ச விழுதோட. இப்போ இந்த சர்க்கரையை ஆட் பண்ணலாம். சர்க்கரை கரைஞ்சி சர்க்கரையோட ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விடுங்கோ. நல்ல திக்காக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. நீங்கள் கடையிலலாம் சாப்பிட்றதுலலாம் கூட இவ்வளோ தூரம் பாதாம் பருப்புலாம் அரைச்சி கொடுப்பாளா தெரியல. நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக நமக்கு வேணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3% ஃபேட் ஆவின் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெடியாக எடுத்து இன்னும் நல்லா ஆறுன அப்புறமா நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஏன்னா இது சுட சுட கண்ணாடி டம்ளர்லலாம் விட முடியாது. அதனால்
தெரியுது தான் ரெடி ஆகிடுதுன்னு. இன்னும் இது ஆறின அப்புறமா இந்த குங்குமப்பூவில் இருக்கிற எல்லா இதுவும் அதில் இறங்கிக்கும், நல்ல எல்லோவாக இருக்கும். அப்போ தான் இது ஆறின அப்புறமா நம்ம பார்க்கலாம். இது நல்லா ஆறிடுத்து இந்த பாதாம் கீர். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளாஸில் விடுறேன், எப்படி கலர் இருக்குன்னு பாருங்க. எங்களுக்கு குங்குமம் பூ வாங்க முடியாது அப்படிங்கிறவ வந்து ஆனால் லைட்டாக கேசரி கலர் கலந்துக்கிறெல்லாம் கலந்துக்கோங்க. பட் குங்குமப்பூக்குன்னு ஒரு தனி இது இருக்குது, மெடிசினல் வேல்யூவும் இருக்குது, அதுக்குன்னு ஒரு அரோமா இருக்குது, அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. எப்போயாவது முடியும்னா அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. முடிஞ்சவால சொல்கிறேன். மேலே ட்ரெஸ்ஸிங்க்கு கொஞ்சோண்டு பாதாம் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை போடுறோம். இந்த பாதாம் கீர் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுவும் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. ஹாலிடேஸில் எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நன்றி, வணக்கம்.